வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது குழந்தைங்க வீட்டில் நம்மளை பார்த்து தான் வளர்கிறாங்க. என்ன அப்போ நம்மளோட திறமை, உழைப்பு எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு ஜீன்ஸ்லேயே இருக்கும். அதை அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு வந்தோன்னா நமக்கு மேலே அவங்க ரொம்பவே லைஃப்பில் பெரிய பெரிய சாதனைகள்லாம் செய்வாங்க. சமீபத்தில் நம்ம வீட்டில் ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, நான் சாமி பாட்டெல்லாம் எழுதிக்கிட்டு இருப்பேன்ல, அபூர்வ ஆடியோஸ்க்கு எழுதிட்டுருக்கேன். அப்போ என்னோடய பேத்தி ஸ்ரீகிருத்தி இப்படியே எட்டி பார்ப்பா. பார்த்துட்டு என்ன எழுதுறீங்க அப்படின்னோடனே இந்த மாதிரி பாட்டு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை திருப்பி திருப்பி பார்ப்பா. அவளுக்கு வயசு 10 வயசு. பேப்பரை திருப்பி திருப்பி பார்ப்பா. அப்படி எப்படி பாட்டு எழுதுறீங்க அப்படின்னு கேட்டேன். அதாவது ஒரு சாமியை எடுத்துக்குவேன், அதுக்கு ஒரு சின்ன ஒரு தீமை அதாக வச்சுக்குவேன். இப்போ முருகனுக்கு பாட்டு எழுதுகிறேன்னா முருகன் மயில் மேலே இருக்க மாதிரியும் எல்லா அறுபடை வீடுகளுக்கு போகிற மாதிரி அப்படியே நம்ம வீட்டுக்கு வர மாதிரி இப்படியெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன பாட்டாக எழுதிடுவேன் அப்படின்னு. உடனே அவள் எனக்கு ஒரு நல்ல தீம் தோணிடுச்சு, கண்ணனுக்கு நான் எழுதவா அப்படின்னா. என்ன உனக்கு தோணுச்சு? எனக்கு ஆச்சரியமாக போச்சு. என்ன உனக்கு தோணுச்சு சொல்லு அப்படின்னேன். உடனே அவள் கண்ணா, நாங்கள் எல்லாருமே வீடு வீடுக்கு உனக்கு வெண்ணெய் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம், கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு உனக்கு கொடுக்க தயாராக இருக்கோம் நீ வந்தேன்னா. அப்படி இருக்கப்ப நீ ஏன் வீடு வீடாக போய் திருடுற அப்படிங்கிற ஒரு இதை வச்சு நான் எழுதவா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. அந்த மாதிரி குழந்தைங்க நம்ம ஏதோ விளையாட்டாக நம்மளை இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பார்க்குறாங்க. அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு வாங்க. ஏன்னா ஆல் த பெஸ்ட், வாழ்த்துக்கள்.